நேற்று முழுக்க ஃபில்லரை வச்சு ஓட்டியாச்சா? இன்னைக்கு ஏதாச்சும் நடக்கும்னு பார்த்தா அந்த ஃபில்லருக்கு கூட சேர்ந்து ஒரு அப்படியே தொடர்ந்து ஒரு விஷயம் வருது. என்னன்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து முதல்ல வந்து சிவனும் பார்வதியும் தனியாக பேசிகிட்டு இருக்க, சிவனும் பார்வதியும் வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமாகிட்டு இருக்க, அங்கே விஜயா வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் சிந்தாமணி வராங்க. நைட்டெல்லாம் தூங்க முடியல என்னால், ஏன்னா வந்து இப்படி பாம்பு வந்துருச்சுன்னு சொன்ன உடனே பாம்பு வந்து அவ்வளோதான், வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனையாகி போயிடும், அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சு, இவங்களுக்கு வீடே எரிஞ்சு போச்சுன்னு என்னமோ சொல்லி நீங்கள் உடனே வந்து குலதெய்வ கோயிலுக்கு போய் ஒரு பரிகாரத்தை பண்ணிடுங்கன்னு பார்வதியும் சிந்தாமணியும் சேர்ந்து சொல்லிடுறாங்க. விஜயா என்ன பண்றாங்க, இந்த தகவலை வீட்டில் வந்து கப்பன்னு ஓடி வந்து இப்போ வந்து இங்கே சொல்ல, இங்கே எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க என்ன பண்றது ஏது பண்றது அப்படின்னு யோசிச்சதுக்கு அப்புறமா மனோஜுக்கு ரொம்ப பயம் வேற அதிகமாயிடுச்சு. கடையே போயிடணும்னு நம்ம குலதெய்வ கோயிலுக்காக போயிட்டு அங்கேயே தீபாவளியை கொண்டாடலாம் ஊர்ல போய் அப்படின்னா சரி ஓகேன்னு சந்தோஷமாயிடுறாரு முத்து. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா முத்து இன்னொரு பாயிண்ட சொல்றாரு, இந்த மாதிரி பாம்பு வீட்டுக்குள்ளார வந்தா யாராச்சும் ரொம்ப நாள் ரகசியமா ஏதாவது வச்சிருந்தாங்கன்னா அது வெளில தெரிய வருமானம்னு. ஐயோன்னு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி வந்து இப்போ வந்து லைட்டா பயம் வர ஆரம்பிச்சிருச்சு ரோகிணிக்கு. இதுக்கடையில தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இப்ப சரி ஓகே இதெல்லாம் பண்ணலாம், ஆனால் வந்து அங்கே தான் போகணுமா, ஏன்னா இப்போ லீவெல்லாம் வந்து எங்களுக்கு இல்லையே அப்படின்னு ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விஷயத்தை சொல்கிறாங்க. மனோஜ் வந்து தீபாவளிக்கு ஆஃபர் போடுறாங்கிறாரு, புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்கிறாங்க ஸ்ருதி, நாங்கள் வேறு ரெஸ்டாரண்ட் ஏதோ பண்ண போகிறோங்கிறாரு ரவி, தீபாவளிக்கு ஊரில் ஆளே இருக்க மாட்டாங்க, வாங்க கிளம்பி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கிளம்பி போகலான்ட்டாங்க. ஸோ இப்போ போகலான்னு முடிவு பண்ணது ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து நம்ம ஒரு நல்ல விஷயமா சிறகடிக்கா சில சொல்கிறது, முன்னாடி அறிமுகப்படுத்தின ஒரு கேரக்டரை ஏதாச்சும் ஒரு வடிவத்தில் யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த மாதிரி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து அந்த கமிஷனரோட ஒய்ஃப் அவங்க வந்து இந்த இது தரான்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அதாவது அவங்க தான் வந்து இப்போ டாக்டரேட் தரேன்னு சொல்லி விஜயா சொன்னாங்கல்ல, அவங்க ஸ்ருதியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஷெஃப் வேற இவங்க சொந்தக்கார பையன், அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போதே கூட இன்னொரு லேடியை கூப்பிட்டு வந்து அவங்க பெரிய ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டியிருக்காங்க, 250 வீடு இருக்க அப்பார்ட்மெண்ட்னு. உடனே இதுக்கு பூ கட்டுறதுக்கான மொத்தமாக எல்லா வீட்டுக்கும் பூ சப்ளை வந்து மீனா கொடுக்கலாமான்னு கேட்க உடனே நான் பேசிடுறேம்மா அப்படின்னு சொல்லிட்டாங்க. கூடவே வந்து அப்ளையன்சஸ்லாம் வாங்க போகிறோம்னா நீங்கள் எங்களுக்கு எங்கள் சகலையே வந்து அதான் பண்ணிட்டுருக்காரு, சகலர் கூட இல்லை என் ஹஸ்பண்டோட அண்ணன் வந்து அதான் பண்ணிட்டுருக்காரு, அதை வந்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மீனா சொன்னோடனே சரின்ட்டாங்க. இந்த விஷயத்தில் எதுக்கு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணீங்கன்னு ஸ்ருதி கேட்க, பரவாயில்ல நம்ம வீட்டுக்கே பணம் வரட்டுமேன்னு ரொம்ப நல்லவங்களாம் வந்து மீனா பேசினதுக்கப்புறமா தான் என்ன ஆகுதுன்னா, இந்த விஷயத்த ரோகிணிக்கு தெரிஞ்சதுக்கப்புறமா ரோகிணி அவங்களே இந்த விஷயத்த பண்ண மாதிரி எந்த கூப்பிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு கதையை அடிச்சு விட்றாங்க. அது ஒரு பக்கம் நடக்குது. இதுக்கடையில் சுதா, அதாவது ஸ்ருதியோட அம்மா கால் பண்ணி இப்போ வந்து ரோகிணி கிட்டக்க நீ வாங்கின 2 லட்சத்தை கொடுக்குறியா, இல்லை நான் போய் வந்து உடனடியாக உங்கள் அத்தை மாமா கிட்டக்க அந்த உண்மையை சொல்லவான்னு அவங்க பயந்துட்டாங்க. பயந்து வந்து இப்போ என்னுடைய பிஸ்னஸ் பெருசாகணும், அதுக்கு வந்து எனக்கு 2 லட்ச ரூபா பணம் தேவைப்படுது, ஏன்னா நான் வந்து ஃபாரின்லேருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் இம்போர்ட் பண்ண வேண்டியது இருக்குன்னு மனோஜ்கிட்ட கேட்க, அவர் அதெல்லாம் வேணாம் நீ அதுக்கு பதிலாக நம்ம கடையிலே வேலை பாரு, இன்னொரு புது பிரான்ச் ஆரம்பிக்க யூஸ் பண்ணலாம் அப்படின்னு அவர் பேசிகிட்டு இருக்காரு. எப்படியோ ஏமாத்திடுவாங்க மனோஜுங்கிறத மட்டும் தெரியுது. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அந்த கதை எப்படி போகுது அப்படிங்கிறத சொல்லுங்கள். கூடவே உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சீரியலில் நிறைய ஃபில்லர்ஸ் இருக்குது, அது அது உங்களை ரொம்ப வந்து கடுப்பேற்றுதா, இல்லை பரவாயில்லங்க பார்க்க இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குன்னு நினைக்கிறீங்களா, இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறோம். ஸோ அதை பற்றி உங்கள் கருத்தை தெரிவிங்க. தேங்க்யூ.